இது வந்து சொல்லக்கூடாது பைக்கிங் பிரதர்ஹுட்ல இருந்து 2021க்கு போற முதல் லடாக் ரைடிங். ஓ thank you so much. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு புல்லட் வீல்ஸ். என் பேர் தினேஷ். உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஒரு சின்ன பர்ச்சேஸ்ன்னு சொல்ல முடியாதது, ஒரு பெரிய பர்ச்சேஸ் தான். ரைடிங்க்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன, யாருக்கு, எப்படின்றத ஷாப் கிட்ட போயிட்டு நான் உங்ககிட்ட அதை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ ரீச் ஆகும். ஷாப் வந்து கொரட்டூரில் இருக்குது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கொரட்டூரில் பிபிஜியோட ஷோரூம், பைக்கிங் பிரதர்ஹுட், அந்த ஷோரூமில் தான் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். தட்ஸ் இட் கைஸ். நேராக ஷாப்புக்கு போகிறோம். தேவையான விஷயத்தை பர்ச்சேஸ் பண்ணுறேன். அண்ட் என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கைஸ், அண்ணா நகர் ரீச் ஆயாச்சு. K4 போலீஸ் ஸ்டேஷன் ரவுண்டானா கிட்ட நிற்கிறேன் இப்போது. இதுதான் வந்து பாடி ஃப்ளைஓவர். இந்த பாடி ஃப்ளைஓவர் கட்டாததுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்தது தெரியுங்களா? சான்ஸே இல்லை. வேறு லெவலில் டிராஃபிக் இருக்கும். ஒன் ஆஃப் த அல்டிமேட் டிராஃபிக்னு சொல்லலாம் இந்த இடத்த. இந்த பிரிட்ஜு கட்டினதுக்கப்புறம் பெருசாக அந்த டிராஃபிக்ன்றது இல்லை. டிராஃபிக் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இந்த பிரிட்ஜு வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பார்த்தீங்கன்னாவே சூப்பராக இருக்கும். செம்ம பிரிட்ஜு பாருங்கள், செம்ம பெருசு பாருங்கள் ரோடு. And we are almost going to come to the showroom. BBGக்கு ரீச் ஆக போகிறோம். ஸோ இதுதான் பைக்கிங் பிரதர்ஹுட் குடோன் கம் ஷோரூம். ஸோ கைஸ், ஃபைனலி ரீச் ஆகிடுச்சு பைக்கிங் பிரதர்ஹுட்டோட குடோன் கம் ஷோரூமுக்கு. ஸோ இங்கே தான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக உள்ளே போகலாம். இதுதான் வந்து ஷோரூம், குடோன் கம் ஷோரூம். ஸோ கைஸ், ஷோரூமுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஷோரூமில் உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஷாப்பில் நம்மளுக்காக வந்து பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு பர்சன் இங்கே நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இவர் தான் அந்த பர்சன். ஹாய் சார். ஹலோ, ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ உங்கள் பேர் சார்? அன்சார். ஓகே, ஃபைன் சார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் நம்ம வாங்க போகிறோம். என்னென்ன ஆக்சசரிஸ் வேணுமோ எல்லாத்தையும் வாங்க போகிறோம். ஸோ அது பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அது எப்படி எங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். என்னோட பிரதர் 2 பேருக்கும் வாங்க போகிறோம். ஸோ அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கும் சேர்த்து தான் வந்து நம்ம இங்கே வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து என்னோட பிரதருக்கு, அவர் பேர் பிரகாஷ், அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ரைடிங் கியர்ஸ் வாங்க போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இவர் தான் அந்த பிரகாஷ். ஹாய். இவருக்கு தேவையான ரைடிங் கியர்ஸ்லாம் நம்ம வாங்க போகிறோம். இது வாயேஜர்னு சொல்லிட்டு இப்போ தான் பைக்கிங் பிரதர்ஹுட்ல லேட்டஸ்டான ஆஃபரிங். இது வாயேஜர்னு சொல்லிட்டு இது டிசைன் இன்டர்நேஷ்னல் ஆல் சீசன் ஜாக்கெட் இது பேர். ஸோ நீ வருஷம் ஃபுல்லாக போடலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இப்போது இதில் வந்து பிளாக்கு, ஃபுல் ரெட்டு, நியான், ஆரஞ்சு வரும். சார் வந்து பைக் ரெட்டாக இருக்குமோ, ரெட் கலர்னால ரெட்டு சூஸ் பண்ணியிருக்காரு அவர். இது வாயேஜரு. இது வந்து கொடுரா 600D மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது. இது இன்வெஸ்டா சவுத் கொரியாலேருந்து இம்போர்ட் பண்ணுற மெட்டீரியல். இந்த மெட்டீரியலோட அப்ரேஷன் மட்டுமே எது திக்குனா, இஸ்ரேலி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், US ஆர்மி யூஸ் பண்ணுற மெட்டீரியல். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க எந்த அளவுக்கு உளுந்தா கூட அந்த மெட்டீரியல் தேய்ச்சிக்கிட்டே போனால் கூட அந்த மெட்டீரியலே தேயாது. இதை தவிர உள்ள ஆர்மர்ஸ் இருக்குது. பட் மெட்டீரியல் ஆஸ் அ நார்மல் ஸ்டாண்ட் அலோன் வெரி 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 ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அப்ரேஷன் ப்ரூஃப் மெட்டீரியல் இந்த வேர்ல்ட். எதுக்குமே கம்பேர் பண்ண முடியாது. டெக்ஸ்டைல் மெட்டீரியலில் நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் இது ரொம்ப காஸ்ட்லி. இது மற்ற கம்பெனிங்க சைனாது, மற்ற சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பண்ணுறாங்க. பட் கொரியன் தான், இந்த இன்வெஸ்டா கம்பெனி தான் வந்து இது நம்பர் 1 இது பண்ணுறது. இதுலேயே பார்த்தீங்கன்னா எதுக்கு ஆல் சீசன் சொல்கிறோன்னா, இதில் வந்து சம்மர் டைமில் இது மெஷ், இது பேர் ஸ்டீல் மெஷ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மெஷ்ஷிலேருந்து என்ன ஆகுனா காற்று உள்ளே போகும். இதே மாதிரி நான் இம்பேக்ட் ஏரியாவில் வச்சுருக்கோம் நாங்கள் மெஷ்ஷு. இது மெஷ்ஷு, இது மெஷ்ஷு. அவுட் சைடில் வைக்கல. ஏன்னா இது அவுட் சைடு வந்து இம்பேக்ட் ஏரியான்னு சொல்லுவோம். உளுந்தா வந்து அதுதான் போய் படும். இந்த உள் சைடு வந்து எப்பவுமே போயிட்டு ரோட்டில் படாது.
அந்த இடத்துல காற்று வர மாதிரி. அதே மாதிரி ஒரு பைக் ரைடிங் பொசிஷனில் இருக்கும்போது காற்று உள்ளே போகும் இது வழியா. ஸோ உள்ளே போயிட்டு சர்க்குலேட் ஆகும். இந்த சைட்லேருந்து இப்படி உள்ளே போயிட்டு சர்க்குலேட் ஆகி வெளியில் வரும். டைரெக்டாக ஃப்ரண்ட்லேருந்தும் காற்று போகும், பேக்லேருந்து எக்ஸிட் ஆகும் காற்று. இதுவும் மெஷ் பேக்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதோட ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இது சம்மருக்காக. இப்போ விண்டர்னு இருக்கு. விண்டருக்காக என்ன கொடுத்துருக்கோம்னா இந்த லைனர் கொடுத்துருக்கோம். இந்த லைனர் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 0 டிகிரி தாங்கக்கூடியது. இந்த லைனர் தெர்மல் வேர்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் தனியாகவும் கம்பெனிஸ் விற்கிறாங்க. அதை நாங்கள் மெட்டீரியல் வந்து ரீசா மெட்டீரியல் போட்டு இது நாங்கள் தனியாக செஞ்சு இது நாங்கள் கொடுக்குறோம். இதோட திக்னஸ் இம்பார்ட்டன்ட்டு. அதுக்குள்ளே இருக்க ஸ்பாஞ்சும் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து மற்ற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இதோட திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். எங்களுது 0 டிகிரி வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் லடாக் போகிறதா இருக்கட்டும், நீங்கள் ஒரு என்ன எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் போகும்போது இது இந்த ஜிப்பர் போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக போட்டு. ஆமாம், இப்போ வந்து இது வின்டர் டைமில் இது போட்டுக்கிறீங்க. வின்டர் இல்லை சம்மரில் தான் இதை நம்ம கழட்டிக்கலாம். கழட்டிட்டு இப்போ நீங்கள் பாருங்கள், இது வழியாக வந்து அடுத்த சைடே உங்களுக்கு வந்து இந்த மெஷ்ஷு வந்து அடுத்த சைடே தெரியும், உங்களுக்கு வெளிச்சம் தெரியும். மூணாவது சம்மர் வின்டர். அப்புறம் என்ன இருக்குது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிபிக்கலி ரெயின் சீசன். இப்போ ரெயின் சீசனில் என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஒரு ஹைட்ரேஷன் பேக் கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் ஹைட்ரேஷன் பவுச் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நாங்கள் ரெயின் ஜாக்கெட் கொடுத்துருக்கோம், எக்ஸ்டர்னல் ரெயின் ஜாக்கெட். இந்த எதனால இந்த ஆரஞ்சு சூஸ் பண்ணோம்னா ஒரு மிஸ்டாக இருக்கும்போது இல்லை ரெயின் இருக்கும்போது ரொம்ப லோ விசிபிலிட்டி இருக்கும். ஒன்லி ஆரஞ்சு கலர் மட்டும்தான் வந்து அந்த விசிபிலிட்டி இல்லாமல் உங்களை ஒரு லாரிக்காரை உங்களை தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோதான் லைட் போட்டாலும் வந்து மலையில் லைட்டு ரொம்ப தூரம் போகாது. பட் ஆரஞ்சு வந்து இம்மீடியட்டாக அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெயின் ஜாக்கெட்டு இதுக்கு மேலே போடும்போது என்ன ஆகுதுன்னா ரெயின்லேருந்தும் தடுக்கிறோம், சேஃப்டி. ரெண்டாவது நம்ம விசிபிலிட்டி, நம்ம இருக்கோம், ஒரு பைக்கர் வண்டி ரோட்டில் இருக்கான் அப்படின்னு பின்னாடி இருக்க வண்டிகளுக்கு தெரிய வருது. ஸோ இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டபுள் வெல்க்ரோவும் கொடுத்துருக்கோம், ஜிப்பரும் கொடுத்துருக்கோம், ஹெவி டியூட்டி பண்ணியிருக்கோம். சூப்பர் சார். ஸோ இதுதான் வந்து இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இவரோட சைஸ் அதே மாதிரி இவர் சைஸ் வந்து எஸ்னால எஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதோட ஆர்மர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். 2 ஷோல்டருக்கும் ஆர்மர் கொடுத்துருக்கோம் லெவல் 2. ஓகே. 2 எல்போஸ்க்கும் ஆர்மர் வரும். அதே மாதிரி பேக் ப்ரொடெக்டர், ஸ்பைனல் ப்ரொடெக்டர். இது இந்தியாவிலே எல்லாத்தோட ஹையஸ்ட் லென்த் கொடுத்தது நம்ம தான். இது ஃபுல்லாக ஸ்பைனல் கார்டு, ஹிப் அந்த வரைக்கும் நம்மளது ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது. ஸோ இது வந்து இது இருக்கு. இப்போ மேலே ஜாக்கெட்டு அவருக்கு வந்து இப்போ லோவர் ப்ரொடெக்ஷன் சொல்லும்போது நீ கார்டு அவருக்கு தேவைப்படுது. அவருக்கு ஓகே. அவர் நார்மல் ஜீன்ஸே போட்டுக்கலாம். ஜீன்ஸ் போட்டுட்டு நீ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீ கார்டு, 2 நீக்கும் நீ கார்டு போட்டுக்கலாம். இந்த இடத்துல எப்படி வச்சுக்கலாம். ஸோ இது நம்ம ரைடிங் பேண்ட் போட்டும் இது போடலாமா இல்லை ரைடிங் பேண்ட் போடும்போது இது தேவைப்படாது. ஓகே ஓகே. ஜீன்ஸ் போடுறவங்க நார்மல் பேண்ட் போடுறவங்களுக்கு நீ கார்டு எனஃப். ஸோ இதுவும் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க. இன்கேஸ் இவர் வந்து ரைடிங் பேண்ட் வாங்கினார்னா இது தேவைப்படாது. ரைடிங் பேண்ட்டுக்குள்ளேயே அந்த இது நீ கார்டு வந்துடும். பட் அது 7500, இது 2200ல இது அது பர்பஸ் சால்வ் ஆயிடும். ஸோ நீ கார்டு ஜஸ்ட் நீ கார்டு மட்டும் கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரைடிங் பேண்ட் வேணும்னா ரைடிங் பேண்ட் எடுத்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இவர் கை வந்து முக்கியமானது. நீங்க நடக்கும் போதும் சரி, பைக் ஓட்டும் போதும் சரி, இல்லை சைக்கிளிங் போகும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் தடுக்கி விழும்போது போய் உழுவுறது வந்து ஃபாலை தடுக்கிறது வந்து கை தான். ஸோ கை வந்து கண்டிப்பாக ஹையில் அது ரொம்ப எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் கையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சின்ன வயசுலேருந்து அடி வாங்கிட்டு இருப்போம். அதுக்காக ஃபுல் கான்ட்லெட் இவர் வாங்கியிருக்காரு. ஃபுல் கான்ட்லெட்னா இது வெறும் கைக்கு மட்டும் இல்லை, பிரிஸ்ட் ஏரியாவுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. கார்பன் ஃபைபர் கொடுத்துருக்கோம், அதுக்குள்ளே கெவ்லார் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். இந்த பிளாக் பார்க்குறது உள்ளே இருக்கிறது கெவ்லார் மெட்டீரியல், புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்டில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் அது கெவ்லார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நக்கிள்ஸுக்கும் அதே மாதிரி கெவ்லார் யூஸ் பண்ணியிருக்கோம் உள்ள. அதே மாதிரி இம்பாக்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு இந்த கை போய் படும், அந்த லெதரும் கிளியக்கூடாது, தேயக்கூடாதுனால நாங்கள் எஸ்பிஎஸ் பெஸ்ட் எஸ்பிஎஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம். இது கிரிப்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இதே மாதிரி ஒரு உள்ளே போட்டுட்டு ஃபஸ்ட்டு வெல்க்ரோ, ரெண்டாவது விரிஸ்ட்டுக்கும் ப்ரொடெக்ஷன் ஆயிடுது அவருக்கு. ஸோ இது வந்து எல்லா விதத்துலையும் ப்ரொடெக்ட் ஆகும். உங்களோட கை வந்து ஃபுல்லாக ப்ரொடெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எதுவும் ஆகக்கூடாது, இருந்தாலும் ஒரு ப்ரிகாஷனுக்காக கேட்குறேன். எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம போயிட்டு இம்பாக்ட் ஆகுச்சுன்னா சேஃப் ஆகும். ஃபுல் கான்ட்லெட் கிளவுஸு இதே தான் Moto3, Moto2, MotoGP ரேசிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. MotoGP ரேசிங்கில் யூஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துருக்கோம் 220 கிலோமீட்டர்லாம் உழுவுறாங்க, உழுந்து ஏந்திருக்கிறாங்க. ஏன்னா லெதர் இதே லெதர் தான், இதே ஃபுல் கான்ட்லெட் தான் யூஸ் பண்றாங்க. அவங்க மேபி வேற கம்பெனி தான் இருக்கலாம் தவிர மெட்டீரியல் அண்ட் யூசேஜ் சேம். ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து ரைடிங் வந்து MotoGPல நடக்கும். அதுதான் பைக் ரேசிங்கோட அல்டிமேட். அது MotoGPல 220 கிலோமீட்டர்ஸ்ல உளுந்து ஏந்திரிக்கிறாங்க. 220 கிலோமீட்டர்ல உழும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் வந்து அங்கே இழுத்துக்கிட்டே போவாங்க. அவங்க உழுவாங்க, குரண்டுவாங்க, கை தேய்ப்பாங்க. 100 மீட்டர் ஆகும் அவங்க போய் நிற்கிறதுக்கு. அந்த 100 மீட்டருக்கு வந்து அது தாங்குது. தாங்கி அவங்களுக்கு தோல் பியாம
உள்ள ஃப்ராக்சர் ஆகாமல் காப்பாற்றக்கூடிய மெட்டீரியல் வந்து லெதர் ஃபுல் கான்ட்ராக்ட் க்ளவுஸு. இதில் எல்லோ வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கெவ்லார் த்ரெட். அது வெறும் எல்லோவில் மட்டும் தான் வரும். நாங்கள் மட்டும் தான் இந்தியாவில் யூஸ் பண்ணுறது எல்லோ த்ரெட். மீது ஏஷியாலே யாரும் யூஸ் பண்ணல, ஒன்லி வந்து யூரோப்பில் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கு இந்த த்ரெட்டும் வந்து கிளியக்கூடாது, அதனால கெவ்லார் த்ரெட் ரொம்ப ஹை இம்பாக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எல்லோ தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த த்ரெட்டில் கூட நைலான் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவாங்க மற்ற இடத்துல. இது வந்து அதோட ஒரு டபுள் காஸ்ட். அது இருந்தாலும் அது நல்ல லாங் லாஸ்டிங்னால அது நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க ஃபுல் கான்ட்ராக்ட். இதில் லைஃப் டைம் ப்ரொடெக்ஷன் அவருக்கு, லைஃப் டைம் ப்ரொடெக்ஷன் லாங் ரைடுக்கு. அதே மாதிரி லெதர் பொருள்னால தண்ணியில் மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க. நார்மல் எந்த லெதர் மெட்டீரியலாக இருந்தாலும் நீங்கள் தண்ணியில் படாமல் பார்த்துக்கோங்க. இப்படியே புதுசாக வச்சுக்கணும்னா எல்லா ஷூ கடை பாட்டா கடையில் லெதர் கிளீனர்னு கிடைக்கும். நீங்கள் அழுக்கு ஆயிடுச்சுன்னா கூட ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த லெதர் கிளீனரில் துடைச்சிங்கன்னா திருப்பி இதே மாதிரி புதுசாகிடும். லெதர் கிளீனர் பெஸ்ட்டு. அதே மாதிரி லோவர் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அது ஃபீட்டு, மெயினான ஃபீட்டு. அது வந்து எவ்வளோ சொன்னாலும் வந்து அவங்க அடிப்பட்டவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும், அது ஃபீட்டுக்கு என்ன ஆச்சுன்னு. எங்களோட பெஸ்ட்டு வந்து ரைடிங்காக ஃபீட்டுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து 2 கொடுத்துருக்கோம் நாங்கள். ரேசிங்கு, ரைடிங்கு ஒன்று. ரேசிங் பூட்டுன்னு இங்கே இருக்குது பார்க்கலாம். ரேசர்ஸ் யூஸ் பண்ணுறது ரேஸ் பூட்டு. இது வந்து பெரிய ஹையர் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இதே தான் இதோட எல்லாமே மீது, பட் கொஞ்சம் கீழே இருக்கும். அது இது டூரர்ஸ் யூஸ் பண்றதுக்காக, ரைடர்ஸ் யூஸ் பண்றதுக்காக. பட் எல்லாமே ஃபீச்சர்ஸ், சேஃப்டி எல்லாமே சேம் தான். அது இதுல பாத்தீங்கன்னா இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது சாதாரண இது பிளாஸ்டிக் கிடையாது, இது மெட்டலும் கிடையாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது இதை நாங்க பவுடர் கோட் பண்ணியிருக்கோம். அது ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகும் அது வெயில்ல, அது தெரியக்கூடாது, அட்ராக்ட் பண்ணக்கூடாது அட்டென்ஷனால பவுடர் கோட் பண்ணியிருக்கோம். இது வந்து ரிமூவபிள். நீங்க யூஸ் பண்ண தேஞ்சிச்சுன்னா கூட நீங்க மொத்த பூட்டை நீங்க எது பண்ண தேவை, இதை மட்டும் நீங்க எங்கள்கிட்ட வந்து நீங்க வாங்கி மாட்டிக்கலாம். அதே மாதிரி ஹீல் ப்ரொடக்ஷன் மெயின் ஃபுல்லாக மோல்டு. இது நீங்கள் என்ன தான் நீங்கள் அடித்து சுத்திலால் உடைச்சாலும் ஒன்றாகாது. ஹீல்ஸும் ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இந்த மோல்டு நீங்கள் கியர் ஷிஃப்டர் பண்ணுறீங்க போது இந்த கியர் ஷிஃப்டரில் லெதர் எதுவுமே ஆகாது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அக்கார்டியன் பேனல்னு கொடுத்துருக்கோம். இது இப்படி கால் மடக்கும் போது இது வரும்போது ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் இவ்வளோ ஃபிக்ஸ்டு கொடுத்துருக்கோமே, அப்போ கால் வந்து மூவ்மெண்ட் இருக்குமே, போயிட்டு கியர் மாற்ற கால் வைக்கணும். இந்த அக்கார்டியன் பேனல் ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் அது ஈஸியாக கொடுத்துருக்கோம். இதை உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாட்டர் போகாமல் இருக்க நாங்கள் கொடுத்துருக்கோம். பட் வந்து இந்த பூட்டை வந்து வாட்டரில் போகாமல் பார்த்துக்கோங்க, அதுதான் மெயின். லாங்குவிட்டிக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருக்க ப்ராடக்ட் தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா வந்து என்ன ஆகும்னா ஒரு 6 மாசமா 1 வருஷத்துலேயே அது வந்து முடிஞ்சிடும். அது ஸோ உள்ளே வந்து ஸ்பாஞ்சு கோட்டிங் கொடுத்துருங்க ரீஸ். அது அங்கே வாட்டர் ப்ரூஃப்னு சொல்ல முடியாது, வாட்டர் ப்ரூஃப் தான். பட் வந்து ரெயின் ப்ரூஃப்னு சொல்லலாம். நீங்கள் நைட் வந்து வாட்டர் ப்ரூஃப் ஏன் நாங்கள் சொல்ல விட்டோம்னா, அன்னைக்கு நைட்டே வந்து அது கிளியராக துணியால் துடைக்கணும். அது இல்லை டயர்டாக கொண்டு அப்படியே போட்டுருவாங்க. அப்போ அந்த தண்ணி உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி நைட்டு ஃபுல்லாக உள்ளே போகும்போது அதோட மெட்டீரியலில் லெதரை வந்து அது கெடுத்து விட்டுரும். அதனால் நீங்கள் ஒன்று தண்ணியில் போகிறீங்களா, நைட்டு கொண்டு அது நல்ல ட்ரை கிளாத்தால் துடைக்க ரெடினா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் தண்ணியில், இல்லைன்னா யூஸ் பண்ணாதீங்க. கிரிப்பர் சோல் கொடுத்துருக்கோம். இது இம்போர்ட்டட் எல்லாமே. ரைடர் வந்து அந்த ரைடிங் ஜாக்கெட்டு அண்ட் நீ கார்டு, ஆமாம், கிளவுஸ் அண்ட் ஷூ. இது தவிர நீங்க கடைசியா ஒரு நல்ல ஹெல்மெட் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அது முடிஞ்சிருச்சு. பர்ஃபெக்ட்டா ரைடிங் கொண்டானா பெர்ஃபெக்ஷன் வந்து இவர் கொண்டு வந்துருவாரு. இவருக்கு தேவையான எல்லா கியர்ஸும் வாங்கிட்டாரு. இவர் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ அவருக்கு உண்டான பூட் வாங்கியாச்சு, அண்ட் அவருக்கு உண்டான கிளவுஸ் வாங்கியாச்சு, அவருக்கு உண்டான ரைடிங் ஜாக்கெட் வாங்கியாச்சு, நீ கார்டு வாங்கியாச்சு, எல்லாமே வாங்கியாச்சு. பெர்ஃபெக்ட்டா செட்டா இருக்கிறாரு. பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிட்டீங்களா லாங் ரைடுக்கு? லாங் ரைட் மீன்ஸ் லடாக் ரைடுக்கு நாங்கள் ரெடி ஆயிட்டோம். ரிவீல் பண்ணிட்டாரு இவரு. ஓகே, எனிவே கைஸ், நாங்கள் வந்து எங்கே பிளான் பண்ணியிருக்கோம்னா பெரிய ரைடு, ட்ரீம் ரைடு, லடாக் போக போகிறோம். ஸோ அந்த லடாக் ரைடுக்காக தான் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இவர் தான் என்னோட பிரதர் சதீஷ். எங்களுக்கு எல்லாமே இவர் தான். இவரும் எங்கள் கூட லடாக் ட்ரிப் போகிறாரு. ஆக்சுவலாக லடாக் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பார்க் கொடுத்ததே வந்து இவர் தான். இவர் மூலமா தான் அப்படியே பிடிச்சி இப்போ லடாக் ட்ரிப் போகலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி ஃபீல் பண்ணீங்க லடாக் ட்ரிப் வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு? எப்படி நீங்கள் ஆல்மோஸ்ட் கவர்ல எல்லாமே? ஸோ இன்னைக்கு இந்த டேக்காக தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக இந்த டேக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்றதை விட எப்படி தவம் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக சொன்னார். ஸோ இந்த விஷயத்துக்காக தான் நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் கேமரா பின்னாடி இருக்கிறவரும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அவரும் வந்து ஃபைனலாக ரெடி ஆகிட்டாரு. அண்ட் இதில் வந்து இவருக்கு
எங்களுக்கு என்னென்ன ரைடிங் கியர்ஸ் வந்து வேணும் அப்படின்றத வந்து நம்ம சார்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் இவரோட ரைடிங் மெட்டீரியல்ஸ் சார் வந்து இதே வாய்ஸர் மாடல் தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. வாய்ஸர் மாடல்ல செலக்ட் பண்ணதுல அவர் பிளாக் அண்ட் ரெட், இவர் பிளாக் அண்ட் கிரே செலக்ட் பண்ணியிருக்காரு. எப்படி எதுக்கு கிரே? பைக் ஃபுல் பிளாக்கா? எக்ஸ்ப்ளோரர் ஜாக்கெட் கிரே. அதே மாதிரி அது வாய்ஸர் அவர் செலக்ட் பண்ணாரு. இது வந்து எக்ஸ்ப்ளோரர். இது மாடல்ல எக்ஸ்ப்ளோரர்னு நீங்க கூகுள் பண்ணாலே தெரியும். இந்தியாவிலே வந்து ஹையஸ்ட் செல்லிங். அதே மாதிரி நிறைய மேகசின் வந்து இந்தியாஸ் பைக்கர்ஸ் மோஸ்ட் லவ்டு ஜாக்கெட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. 10,000 மேல சேல்ஸ் இது கிராஸ் பண்ணிருக்கு. அதே மாதிரி ஒரு 500 பேர் மேல வந்து ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்து காப்பாற்றக்கூடிய ரிட்டர்ன் டெஸ்டிமோனியல் ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஒரே ஜாக்கெட் வந்து எக்ஸ்ப்ளோரர் வந்திருக்கு. இது வந்து எங்களோட ஃபிளாக்ஷிப் மாடல்னே சொல்லலாம். 7 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அந்த 7 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணனால தான் எக்ஸ்ப்ளோரருக்கு நியூ டிசைன் கொடுத்துருக்கோம். டிசைனே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஏன்னா வி வாண்ட் டு ஒரு செலிப்ரேட் பண்ணுவோம். அதை 7 இயர்ஸ் கம்ப்ளீஷன் ஆகுறது 10,000 ஜாக்கெட்ஸ் வித் அதை வந்து செலிப்ரேட் பண்ண. இதில் வந்து முன்னாடி வந்து ஒன்லி இந்த 3M பைப்பிங் மட்டும்தான் இருக்கும் ரிஃப்ளெக்ட் பண்ண. இப்போ இந்த மாதிரி 3M பிரிண்டிங்கும் கொடுத்துருக்கோம் நாங்கள். இதுவும் ரிஃப்ளெக்ட் பண்ணும் நைட்டில். பார்த்தீங்கன்னா நைட்லேயே இருக்கட்டும். இப்போ இப்போயே ஃப்ளாஷ் அடிச்சிங்கன்னா அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேம். நாங்கள் எந்த ஜாக்கெட்டாக இருந்தாலும் அதோட சேஃப்டி ஃபீச்சர்ஸே காம்ப்ரமைஸே பண்ணுறது கிடையாது. எல்லாத்தோட லெவல் சேம் தான். லெவல் 2 ஆர்மர்ஸ். அதே மாதிரி அதில் இருக்க நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது சேம். என்ன சேஞ்ச் ஆகணும், ஒருத்தர் இப்போ ஷர்ட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு டிசைன் போட்டிருக்கீங்க. அது மாதிரி ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி பைக்குக்கு ஏற்ற மாதிரி டிசைன் ஜாக்கெட்ஸு மாற்றுவோம். கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் மாறும், கொஞ்சம் அப்கிரேட் ஆகும். ஸ்ட்ரெச்சபிலிட்டி இருக்கும். ஸோ இது ஸ்ட்ரெச் பண்ணுற மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கும். இதில் அதே மாதிரி வந்து இங்கே நம்ம இதுலேயும் நாங்கள் அந்த எக்ஸ்டர்னல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைடிங் கியர் போட்டுட்டாரு. இதுதான் வந்து சார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இவருக்கு க்ளவ் வந்து இதுதான் ரெக்கமெண்ட். ஃபுல் கான்ட்ராக்ட். அதே ரைடர் தான். ஏன்னா இதுவும் இவரோட நீடும் சேம் தான். டூரிங் போகிறாங்க லடாக்கு. ஸோ சேம் ஆல் சீசன் ஜாக்கெட்டு, ஃபுல் கான்ட்ராக்ட் க்ளவுஸு, ரைடிங் பூட்ஸு. அதே மாதிரி சார் வந்து இப்போது ஜீன்ஸே போகிறனால ரைடில் அவர் நீ கார்டு அவருக்கு போதும். அவருக்கு இல்லை எவ்வளோ ஃபிட்டு பாருங்கள். ஃபிட்டு எவ்வளோ முக்கியம் பாருங்கள். அதனால தான் நேராக வந்து வாங்க சொல்கிறது. இந்த ஃபிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இதே வந்து அவர் ஷர்ட் சைஸ் எம்மாக இருக்கலாம். பட் இது போடும்போது பாருங்கள் எள்ளு தான் அவருக்கு செட் ஆச்சு அவருக்கு. ஏன்னா ஆர்மர்ஸ் இருக்கனால எள்ளு தேவைப்பட்டது அவருக்கு. லைட்டாக ஒரு டம்மி இருக்கனால எம் இல்லாமல் எள்ளு தேவைப்பட்டது. இது பாருங்கள் எவ்வளோ ஃபிட்னஸ் முக்கியங்கிறது. ஏன்னா உழும்போது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்டில் கார்ட்ஸ் வந்து ஃபிட்டாக இருக்கும்போது நவுறாது, பொசிஷன் நவுறாது. அதே பொசிஷனில் இருக்கும் டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கும்போது. அப்போ உங்களுக்கு வந்து அந்த பர்பஸ் சால்வ் ஆகும். ஒரு ரைடிங் சேஃப்டி போடுறீங்க, உங்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லாமல் இந்த ஸ்பைனல் எதுவுமே அவருக்கு இப்போ அவர் ரைடு கிராஷ் ஆனால் அவருக்கு ஒன்றுமே ஆகாது. அவருக்கு இந்த ஏரியா கவர் பண்ண ஃபுல்லாக அதோட ப்ரொடக்ஷன் சால்வ் ஆகிடும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. எனிவே யூஸ் பண்ணி வரதான் தெரியும். நெக்ஸ்ட் ஷார்ட் ட்ரிப் மட்டும் போட்டு நீங்கள் ஓட்ட போகிறீங்களா? எப்படி டெமோ பர்பஸ். ஆக்சுவலாக வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே இவர் தான். ஸோ இவரோட இன்ஸ்பிரேஷனால தான் வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அண்ட் அது இல்லாமல் அவரோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இவர் வந்து இது மாதிரி பண்ணலாம், அது மாதிரி பண்ணலாம், லடாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப் ஆரம்பித்ததுனால தான் வந்து இப்போ நான் வந்து யூடியூப் சேனலும் ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் லடாக் ட்ரிப்பும் ஃபைனலி நாங்கள் வந்து ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் 4 பேரும் வந்து லடாக் ட்ரிப் போக போகிறோம். இந்த லடாக் ட்ரிப் போகிறதுக்காக வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டோம். எங்களோட ரைடிங் கியர்ஸ் எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ட்ரிப்பை வந்து நாங்கள் எப்போ போகிறோன்றத வந்து பிளான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் இந்த லடாக் ட்ரிப்புக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிருக்கு. மனதளவுலையும் சரி அண்ட் உடம்பு அளவுலையும் சரி எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கு. மைண்ட் லெவலில் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. நம்ம அதனால இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். பாடி லெவலில் செக் பண்ணிக்கணும். இதுதான் வந்து எங்களோட ஃபைனல் பர்ச்சேஸ் ஆஃப் லடாக் ட்ரிப். இவர் வந்து ரிவீல் பண்ணிட்டாரு. நான் தனியாக சொல்கிறேன் நினச்சேன், இவரே சொல்லிட்டாரு. அண்ட் இந்த லடாக் ட்ரிப்பை வந்து பர்ஃபெக்டாக கொண்டு போகிறேன். அந்த வீடியோவும் நான் உங்ககிட்ட காமிப்பேன். அண்ட் லடாக் ட்ரிப்போட வீடியோஸ் எல்லாமே வரணும்னா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே வரும். கண்டிப்பாக பண்ணிடுங்க. ட்ரிப்போட ஃபுல் என்ஜாய்மெண்ட்டும் உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த அளவுக்கு எங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஃபுல்ஃபில்லாக இருக்கோம். இப்போது இந்த ரைடிங் கியர்ஸ்லாம் வாங்கினது வந்து பர்ஃபெக்டாக ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ரொம்ப நன்றி. ஏன்னா இது வந்து சொல்லக்கூடாது. பைக்கிங் பிரதர்ஹுட்லேருந்து 2021க்கு போகிற முதல் லடாக் ரைடிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இனிமேல் தான் வந்து ஏப்ரல்லேருந்து தான் ஆரம்பிப்பாங்க ரைடர்ஸ் வந்து. கிட்டத்தட்ட ஒரு 100 கிளப்பாவது வரும் வருஷம் வந்துட்டு வந்து லடாக் போகிறோன்னு சொல்லிட்டு ஃபுல் கிட்டு வாங்கிட்டு போவாங்க. இந்த வருஷத்துக்கு நீங்கள்
நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. ஓ தேங்க்யூ ஸோ மச். ஸோ வந்து பிபிஜியில் 2021 ஃபஸ்ட்டு குரூப்பாக வந்து ரைடிங் கியர்ஸ், லடாக்கு உண்டான ரைடிங் கியர்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கோமா சார், சாரே சொல்லிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் ட்ரிப்புக்காக சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. புல்லட் வீல்ஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை டிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.